பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே காமனாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் பேஷன்ஸ். மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. பட் பொறுமையாக மட்டும் இருந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் என்ன 2 மடங்கோ 3 மடங்கோ வளர்ந்துடுமா என்ன? கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் ஹானஸ்டாக இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டே வச்சுப்போம். நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷனில் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட NAV மூவ் ஆகலை அப்படின்னா நம்ம என்னெல்லாம் யோசிப்போம்? ஃபண்டை மாற்றலாமான்னு யோசிப்போம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே தப்பு, அதையே மாற்றிடலாமான்னு யோசிப்போம். இல்லை குறைஞ்சபட்சம் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட NAVயை நம்மளோட ஆப்பில், அதாவது நம்ம MF சென்ட்ரல் ஆப்லேயோ டிமேட் அக்கௌண்ட் ஆப்லேயோ இல்லை அந்த AMCயோட ஆப்லேயோ போயிட்டு டெய்லி அந்த NAV மூவ்மெண்ட்டை செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு பேர் தான் பேனிக்கே ஆகாமல் பேஷன்ஸாக லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னா தென் நம்மளை நாமளே ஏமாற்றிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். இந்த வீடியோவில் இந்த மோட்டிவேஷனல் கோட்ஸில் வரா மாதிரி இல்லாமல் ரியலாகவே இன்வெஸ்டர் டேர்ம்ஸில் பேஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி புரிஞ்சுக்கலாமா? நான் அருண், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்டர் லிட்ரஸி வித் அருண். எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் என்னெல்லாம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ், பொறுமை அப்படின்னா சும்மா வெயிட் பண்ணுறது கிடையாது. லாஸ் வரும்போது சைலண்டாக இருக்கிறது கிடையாது. போர்ட்ஃபோலியோவை பார்க்காம இக்னோர் பண்ணுறது கிடையாது. லாங் டேர்ம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பயப்படுறது கிடையாது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் இங்கே ஒரு தப்பு பண்ணுறாங்க. ஒரு சின்ன மார்க்கெட் கரெக்ஷனை ராங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு எமோஷ்னலாக சீக்கிரமாகவே வந்த வரைக்கும் போதும்னு சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. இந்த ஒரு கன்ஃபியூஷன்னால தான் இங்கே பல பேருக்கு உண்மையான வெல்த் டேமேஜே ஆகுது. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர். உண்மை எப்பயுமே கசப்பாக தான் இருக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம்னு வரும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இங்கே நிறைய பேர் லாஸ் ஆகிறது தப்பான மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுனாலையோ கிடையாது. லாஸ் ஆகிறது எல்லாமே என்ட்ரியும் எமோஷ்னலாக இருக்கும், எக்ஸிட் அதை விட எமோஷ்னலாக இருக்கும், அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப கண்டிஷ்னலாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. முதல் வருஷம் அந்த ஃபண்டோட NAV நல்லா பாசிட்டிவாக மேலே போகுது. 2வது வருஷம் அந்த ஃபண்டோட NAV மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகுது. 3வது வருஷம் அந்த ஃபண்டோட NAV நெகட்டிவில் போயிடுது. இந்த மாதிரி டைமில் நம்ம உள் மனசு வடிவேலு காமெடியில் வரா மாதிரி அங்கிட்டு வேணாம் இங்கிட்டு போவோன்னு இந்த மியூச்சுவல் ஃபண்டே ஒர்க் அவுட் ஆகாது, சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிடுன்னு சொல்லிடும். பட் உண்மையிலேயே இங்கே நடந்தது என்னன்னா, அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஃபெயில் ஆகலை, பட் மார்க்கெட்ஸ் அந்த இன்வெஸ்டரோட பேஷன்ஸ் லெவலை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கு. ஏன்னா ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் க்ரோ ஆகிறதுக்கு குறைஞ்சது 5லிருந்து 7 வருஷமாவது ஆகும். அது லாங் டேர்முக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொறுமை, பேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷனை பொறுத்து வர ஃபீலிங் கிடையாது. அது நம்ம எடுக்கிற ஒரு லாங் டேர்ம் டெசிஷன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே சில கேள்விகள் கேட்டுக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ காலத்துக்கு இன்வெஸ்டடாக இருக்க முடியும்? ஒரு சின்ன மார்க்கெட் ஃபாலோ இல்லை ஒரு மார்க்கெட் கரெக்ஷனோ ஆகுதுன்னா எந்த லெவல் வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியும்? இந்த நியூஸு, சோஷியல் மீடியா ஹைப் அண்ட் நாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பதட்டப்படாமல் இருக்க முடியுமா? இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்மளோட பதில்கள் 100% தெளிவாக இல்லை அப்படின்னா நம்ம பொறுமையில் இல்லை, ஒரு ஹோப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் தான் அர்த்தம். ஹோப் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குருட்டு நம்பிக்கைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த குருட்டு நம்பிக்கை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்க முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா இதை பார்ப்போம். நீங்கள் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு நார்மல் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் திடீர்னு 20% டவுன் ஆகிடுது. பட் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட கோர் ஸ்ட்ரக்சர்லேயோ ஃபண்ட் மேனேஜர்லேயோ எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற அண்டர்லைங் கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 20% ஃபால் ஆனது எல்லாமே ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, ஒரு வாரு இல்லை ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்னால இந்த 20% ஃபால் ஆகியிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் என்னோட SIPயை ஸ்டாப் பண்ணிடுவேன்ப்பா, என்னால் காமாக இன்வெஸ்டடாக இருக்க முடியாதுப்பா, பேனிக் ஆகி நான் சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிடுவேன்ப்பா, இதெல்லாம் உங்களோட பதில்களாக இருந்துச்சுன்னா தென் ப்ராப்ளம்ஸ் மார்க்கெட்ஸ் கிட்ட கிடையாது, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குன்னு தான் அர்த்தம். மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் நான் லாபத்தை எடுக்காமல் பொறுமையாக இருப்பேன்.
ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் ஷேக் ஆனாலும் நானும் ஷேக் ஆகிடுவேன். இதுக்கு பேர் பேஷன்ஸ் கிடையாது, பட் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் நம்மளோட பேஷன்ஸ் லெவலை எப்போல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்? நம்மளோட ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவில் போகும்போது, மார்க்கெட்டில் எந்த ஒரு மேஜர் மூவ்மெண்ட்டும் இல்லாத போது, அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி உலகமே தங்கமும் வெள்ளியும் மட்டும்தான் சிறந்த முதலீடுன்னு பேசும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ தங்கம் வெள்ளி இருந்தாலும் நமக்கே நம்ம மேலே ஒரு டவுட் வந்துடும். பட் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு குழப்பமான, ஒரு நிச்சயமற்ற, ஒரு சைலண்டான சுச்சுவேஷனில் தான் நம்ம செஞ்சிருக்கிற ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் காம்பவுண்டிங், கூட்டுதல், கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க, அதுவே ஸ்டார்ட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பேஷன்ஸ்னா ரியாக்ட் பண்ணாமல் ரிவ்யூ பண்ணுறது, பதட்டப்பட்டு பயந்து ஓடாமல் கரெக்டாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரீபேலன்ஸ் பண்ணுறது, அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டெசிஷன்ஸ் எல்லாமே நம்மளோட கோல்ஸ்க்கு அலைண்டாக இருக்கணுமோ தவிர மார்க்கெட் நாய்ஸஸ்க்கு அலைண்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா இருக்கிறதுக்கு பேர் பேஷன்ஸ் கிடையாது. சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை பதட்டப்படாமல் செய்யறதுக்கு பேர் தான் உண்மையான பேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களோட உள் மனசு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பான்னு உங்ககிட்ட சொல்லுச்சுன்னா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, இது நிஜமாவே ஒரு தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்லை இது நம்மளோட பேஷன்ஸ் லெவலை டெஸ்ட் பண்ணுதான்னு. இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவை உங்கள் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணி அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நிதி விழிப்புணர்வில் சேர்ந்து பயணிப்போம்.